Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இன்று காலை மீன்பிடிக்க புறப்பட்ட விசைப்படகு தீப்பற்றி எரிந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை வழங்கலாம். அதாவது நேற்றிலிருந்து மீன்பிடி தடை காலம் முடிவுற்ற நிலையில் நேற்றிலிருந்து மீன்பிடிப்பதற்காக சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகிறார்கள். இங்கு இந்த சின்னமுட்டம் பகுதியை பொறுத்தமட்டில் சின்னமுட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை அங்கு தங்குதளமாக கொண்டு இந்த செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலையில் மீன்பிடிப்பதற்காக அந்த ஊர், அதாவது சின்னமுட்டம் ஊரை சேர்ந்த டென்சன் என்பவரது விசைப்படகானது அங்கிருந்து புறப்பட்ட நிலையில் அந்த சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து வெளியேறும் அந்த பகுதியில் சென்றபோது திடீரென அங்கிருந்து கரும்புகை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த கரும்புகையை தொடர்ந்து அந்த படகிலிருந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் அதில் இருந்த 18 பேர் கடலில் குதித்து அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த படகு முழுவதுமாக தீப்பிடித்த நிலையில் அந்த இது குறித்தான தகவல் தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்தில் வந்த நிலையில் அந்த படகில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இந்த படகில் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக சுமார் 1.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது இது தொடர்பாக, இந்த தீ விபத்து தொடர்பாக கன்னியாகுமரி போலீசாரும் அதே போன்று கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த படகில் சுமார் 18 பேர் பயணித்த, அதாவது இந்த மீன்பிடி தொழிலுக்காக சென்ற நிலையில் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த படகானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த தளத்தில் தீப்பற்றி இருக்குமே, ஆனால் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தீக்கு இந்த விபத்தில் உள்ளாகக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக இதிலிருந்து உயிர் சேதமும் அதே போன்று மற்ற விசைப்படகுகள் தீப்பற்றாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து விசாரணையை தற்போது கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் துவங்கி இருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.